ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படுகிறதா? புதிய ஆட்சி அமைந்ததால் வேதாந்தா நிறுவனம் குஷி. முதல்வர் விஜய் முடிவு என்ன? நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசை அமைத்துள்ள சூழலில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைமலை நகரில் நடைபெற்ற தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் விஜய் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் நகர்வுகள் குறித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் தற்போதைய மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அரசியல் அரங்கில் புதிய அரசு பதவியேற்ற உடனே வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் முதலமைச்சர் விஜய்க்கு தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்ததன் பின்னணியில் சாதாரண மக்கள் அறியாத ஒரு மாபெரும் கார்ப்பரேட் ஆபத்து ஒளிந்திருப்பதாக சீமான் தனது கணீர் என்ற குரலில் எச்சரிக்கையை தொடங்கினார். தூத்துக்குடியில் பல உயிர்களை பலிவாங்கிய ஸ்டெர்லைட் ஆலை இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி மீண்டும் தமிழகத்திற்குள் நுழைவதற்கான திரைமறைவு பாதையாக இந்த வாழ்த்து அமையக்கூடும் என்ற தனது ஆழ்ந்த சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார். விஜய் பதவியேற்கும் போது தீய சக்தி எல்லாம் தூய சக்தி ஆகிவிட்டது போல ஒரு போலி பிம்பத்தை இங்கே உருவாக்கிவிட்டு மறுபுறம் தமிழகத்தின் நிலம் மற்றும் இயற்கை வளங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாராளமாக தாரை வார்க்கும் சூழல் அரங்கேறி வருவதாக தனது கடுமையான கண்டனங்களை அடுக்கினார். புதிய அரசு அமைந்த உடனே அனில் அகர்வால் இவ்வளவு அவசரமாக ஓடி வந்து வாழ்த்து சொல்வதை நாம் சாதாரணமாக கடந்துவிடக் கூடாது என்றும் கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகும் போது மட்டுமே இவ்வளவு வேகமாக வாழ்த்துக்களை அள்ளி வீசுவார்கள் என்பதால் தமிழகத்தில் மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் தனது அடுக்கடுக்கான வாதங்களை சீமான் முன்வைத்தார். கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாப வெறிக்காக தமிழகத்தின் இயற்கை வளங்களை அரசிடம் தாராளமாக ஒப்படைக்கும் சூழல் உருவானால் நாம் தமிழர் கட்சி அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்றும் களத்தில் நின்று அதனை தடுத்து நிறுத்தும் என்றும் சீமான் ஆவேசமாக முழங்கினார்.